Fibonacci யூஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங் அக்யூரசியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும், அது எப்படி டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மாதிரி இந்த மாதிரி ட்ரேடிங் கண்டென்ட் தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தா ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் Fibonacci டூல நீங்க செலக்ட் பண்ணதும் இவ்வளவு செட்டிங்ஸ் ஆன்ல இருக்கும். இதுல போயிட்டு 0.5, 0.6, 1 and 0 எனேபிள் பண்ணிக்கோங்க. 0.7 சம்டைம்ஸ் முக்கியம் தான், அதையும் எனேபிள் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் சைட்வேஸா இருந்தாலும் சரி இல்ல புல்லிஷா இருந்தாலும் சரி லாஸ்டா இருக்க ஸ்விங் லோவை எடுத்துக்கலாம். ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை இப்போ டிராப் பண்ண போறோம். மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வரப்போ இந்த 0.5 to 6 இந்த ரேஞ்ச் தான் கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். இந்த பிளேஸ்க்கு வந்ததும் லோ டைம் ஃப்ரேம் உடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ்லயோ இல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் இல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் இத பார்த்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். சேம் இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் ஹை டு லோ டிராப் பண்ண போறோம். இப்போ இந்த கோல்டன் ரேஷியோல என்ட்ரி. இந்த Fibonacci லெவல்ஸ் ஏன் கோல்டன் ரேஷியோ அப்படின்னா அந்த 0.5 to 6 ரேஞ்ச் வரப்ப ஒன்னு சப்போர்ட்டை உடைச்ச ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் உடைச்ச சப்போர்ட்டும் இருக்கும், இல்ல பிரேக்கர் பிளாக் இல்ல FVG இல்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒண்ணா அலைன் ஆகி வரும். அதனால தான் அது கோல்டன் ரேஷியோவா இருக்கு. அது நல்லா ஒர்க்கும் ஆகுது. இந்த வீடியோவை ஃபியூச்சர்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்ப மிஸ் ஆகாம இருக்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.